இருக்குமே இருக்கு. எல்லாம் விருந்து சாப்பிட்டு வந்துருக்கோமா? விருந்து சாப்பிட்டு வந்ததுனால அப்படியே கொஞ்சம் மந்தமா இருக்கும். கொஞ்சம் உற்சாகமான குட் ஈவினிங் சொல்லலாமா? இல்ல போட்டியில சொல்லலாமா? போட்டினா யார் யாருக்கு பிடிக்கும்? உங்களுக்கு பிடிக்காதா? சரி, கைதான் உங்க கைதான், நீங்க தாராளமா தூக்கலாம், யாரும் வாங்க மாட்டோம். ஓகே, தேங்க்யூ. சரி, இங்க இருக்க அத்தனை பேத்துக்கும் எனக்கும் போட்டி. ஓகேவா? யாரோ சொல்றாங்க மைக்கை கையில் வச்சுட்டு சீன் காமிச்சிட்டு இருக்கே அப்படின்னு. சரி, சூப்பர் சூப்பர், அருமை. இப்படிதான் இருக்கணும். எங்க உற்சாகம் இருக்கிறதோ அங்க சக்சஸ் என்ற ஒரு விஷயம் பற்றி கொள்ளும். இங்க இருக்கிற உங்ககிட்ட உற்சாகம் இருந்தால்தான் நீங்கள் எதிர்காலத்தில் ஒரு மாபெரும் வெற்றியாளராக உருவாக முடியும். உற்சாகமா இருக்கலாம்ல? ஓகே, தேங்க்யூ. எனக்கு இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த கிரேட் ஆர்டிஸ்ட் லீடர் ஜாகிர் சார் அவர்களுக்கு மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல டபிள்யூடி ஆர்டிஸ்ட் லீடர் சுஜாதா மேடம் அவர்களுக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு மனிதனுக்கு உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரை இருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் பக்க 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 விளைவின்றி நிரந்தரமான ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு களம் இருக்கிறது என்றால் அது மைஎஃப்எல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட் தான் இருக்கிறது. மனிதனுக்கு மாத்திரமல்ல, மண்ணையும் வளமாக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட் இருக்கிறது என்றாலும் அதுவும் மைஎஃப்எல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட் தான். நான் இப்போ இங்க நிறைய ப்ராடக்ட் இருக்கு, நூற்றுக்கணக்கான ப்ராடக்ட் இருக்கு. அதை பூரா சொன்னோம் அப்படின்னா நிறைய நேரம் ஆயிடும். ஒரு 20 நிமிஷம் எனக்கு அவகாசம் கொடுத்துருக்காங்க லீடரு. அதனால இந்த 20 நிமிஷத்துல எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுத்துறேன், நீங்க எடுத்துக்கோங்க. அதாவது நான் மனிதனுக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கிற பிரச்சனையை பற்றி இப்பொழுது உங்களுக்கு விளக்கம் கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தீங்கன்னா 95 இதை பாத்தீங்கன்னா இதுல 30 சிஎஸ்ஏ இருக்கும். இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, காலையில எழுந்த உடனே பிரஷ் பண்ணிட்டு ஒரு 100 மில்லி அல்லது 150 மில்லி தண்ணியில ஒரு சேசையை கட் பண்ணி உள்ள போட்டுட்டு அதுல கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஆத்திட்டு டீ குடிக்கிற மாதிரி சிப் பண்ணி குடிக்கணும். அப்படியே டபக்குன்னு ஒரே இதை முழுங்கிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சீங்கன்னா நாக்குல இந்த உமிழ் நீரெல்லாம் சுரக்கும். அவ்வளவு விஷயம் இருக்கும். அப்போ ஒரு மாசம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா 9.5 லட்சம் புதிய செல்களை உருவாக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது 95. இது பாத்தீங்கன்னா கேன்சர் உள்ளிட்ட 29 வகையான உடல் உறுப்புகளை நோய்களில் இருந்து சரி பண்ணக்கூடிய ஆற்றல் படைத்தது இந்த 95. அப்போ இது எதற்காக அப்படின்னா, மனித உடம்புகள் இறை படைத்ததை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். எப்படின்னா, பல கோடி செல்களால் ஆனதான் நம்ம மனிதனுடைய உடம்பு. அப்போ எங்க செல்லு டேமேஜ் ஆகுதோ அங்கதான் நமக்கு பிரச்சனை ஆரம்பமாகும். அப்ப இந்த 95 எடுக்கிறப்போ கேன்சர் உள்ளிட்ட அத்தனை நோய்களையும் சரி பண்ணி கொடுக்கக்கூடிய பெரிய ஆற்றல் படைத்ததுதான் இந்த 95. ஓகே, அடுத்து நியூட்ரலைஸ். நம்ம குழந்தைங்களுக்கு ஹார்லிக்ஸ், போன்விட்டா, பூஸ்ட் எல்லாம் கொடுக்கிறோம். ஹார்லிக்ஸ், போன்விட்டா, பூஸ்ட் இதெல்லாம் எல்லாம் கெமிக்கல் தான். நல்லா வளருதுன்னு எல்லாத்தையும் டிவியை பார்த்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். டிவியில வர அத்தனை ப்ராடக்ட்டும் விஷயங்களும் அத்தனையுமே கார்பரேட் கம்பெனி கூடக்காரனுடைய கையில் இருக்கு. அவங்க பூரா செய்யறது பூரா என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் மனிதன் நீண்ட நாள் வாழணும். எப்படி வாழணுமா? ஆரோக்கியம் இல்லாமல் வாழணும். அப்பதான் நம்ம சம்பாதிக்க காசெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டே இருப்போம். அதனால அந்த பூஸ்ட், ஹார்லிக்ஸ், போன்விட்டாவை விட இந்த 95 மெமரி பவர் ஜாஸ்தியா இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, படிக்கிற குழந்தைகளுக்கு இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கும். இல்ல பாத்தீங்கன்னா, தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு உணவு இருக்கா நாட்டுல? எந்த உணவும் கிடையாது. அதற்கு அடுத்து பசுமாட்டினுடைய சீம்பால், அதற்கு அடுத்து இணையான உணவு, நோய் எதிர்ப்பு சக்தி அத்தனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுனா சீம்பால் தான். அந்த சீம்பாலால் தயார் பண்ண அருமையான ஒரு ப்ராடக்ட். இது உங்க குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுத்தீங்கன்னா மெமரி பவர் ஜாஸ்தியா இருக்கும். கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப உற்சாகமான ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் இது, நல்ல ட்ரிங்க்ஸ் இது. அடுத்து கவாச்சி பிரசாத். இப்போ கொரோனா காலத்துல பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு ஊசி,
அப்புறம் 2 ஊசி, அப்புறம் பூஸ்டர்னு ஒரு ஊசி, 3 ஊசி போட்டாங்களா? யாரெல்லாம் போடாம இருக்கீங்க? எல்லாம் போட்டீங்களா? கொரோனா போயிடுச்சா? போகல. என்ன சொன்னாங்க கவர்மெண்ட்? நோய் எதிர்ப்பு சக்தியை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும், அதற்குண்டான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் சொன்னாங்களா இல்லையா? அப்போ இது பாத்தீங்கன்னா 49 வகையான ராஜ மூலிகையால் தயாரிப்பட்டது. அவ்வளவு விஷயம் இருக்கு இல்ல. இதை நீங்க இட்லி தோசையில காலையில ஏஞ்சோன்னா நம்ம பிரஸ் பண்ணி சாப்பிட்றப்ப இட்லி தோசையில ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு நைட்டு படுக்க போற மட்டும் ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டா நமக்கு அத்தனையும் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய ஒரு அருமையான ஆற்றல் படைத்தது இந்த கவாச்சி பிரசாத். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஆயுஷ்வாஸ். இந்த ஆயுஷ்வாஸ் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கம்பெனியுடைய ப்ராடக்ட்டை உலக லெவல்ல கொண்டு போய் நிப்பாட்டுறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட்னா இந்த ஆயுஷ்வாஸ் சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா, கொரோனா காலத்துல எதனால அப்படியே நான் தான் பெரிய பணக்காரன், உலகத்திலே பெரிய கோடீஸ்வரன் நான் தான் அப்படின்னு சொன்ன அத்தனை பேரும் நம்ம கொரோனா காலத்துல டிவி உட்காந்து பார்த்தா அப்படியே செத்து செத்து மடிஞ்சு விழுந்தாங்க. எடுத்து அடக்கம் பண்ண கூட ஆள் எல்லாம் பண்ணாங்க. பார்த்தோமா இல்லைங்களா? பார்க்கலையா? சொன்னாதான் எனக்கு தெரியும். சரி, நான் மட்டும் தான் பார்த்த கூட நீங்க பார்க்கல போல நான் நினைச்சேன். பார்த்தோம். அப்போ அந்த கொரோனா வந்து எதை தாக்குச்சு? நுரையீரலை தாக்குச்சு. நுரையீரல், நம்மளுடைய நுரையீரல் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான காற்று பைகளால் ஆனதான் நம்முடைய நுரையீரல். அப்போ அந்த காற்று பையெல்லாம் அடைச்சி பூரா அந்த சளியெல்லாம் கெட்டியாகி மூச்சு விட முடியாம அப்படியே கீழே விழுந்து இறந்தாங்க. இந்த ஆயுஷ்வாஸ் பார்த்தீங்கன்னா லேகியம் நல்ல சுடுதண்ணியில் ஒரு டீஸ்பூன் எடுத்து கலந்து நல்லா ஒரு ஆத்தாத்தி டீ குடிக்காம சிப்பனி சப்பனி இதை குடிச்சோம்னா நுரையீரலில் இருக்கிற அத்தனை சளிகள் முதற்கொண்டு அத்தனை டஸ்ட்களையும் வெளியே கொண்டுட்டு வந்துடும். அவ்வளவு அற்புதமான ப்ராடக்ட் இந்த ஆயுஷ்வாஸ். இது ஒரு பெரிய கிளாப் கொடுக்கலாமே. இது அந்த இப்ப நம்ம வந்து ஸ்மோக் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா லிக்விட் புகை உள்ள கலந்துருக்கும். அவங்க எல்லாம் இப்ப எடுத்துக்கலாம். இருமல் சளி இருக்கிறப்ப இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா சளியை பூரா வெளியே கொண்டு வந்துடும். அவ்வளவு அருமையான ஒரு ப்ராடக்ட் இது. காஃபி சிறப்பு, ஆடுதோடா, கண்டங்கத்திரி, திப்பிலி, மிளகு, துளசி இதுல தயார் பண்ணின அருமையான ஒரு சிறப்பு காஃபி சிறப்பு. நமக்கு இருமல் சளி இருந்தா என்ன பண்ணுவோம்? டாக்டர் போவோம். டாக்டர் வந்து அவர் ஒரு 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா அவர் தகுதிக்கு தகுந்த மாதிரி ஃபீஸ் வாங்கிட்டு சிறப்பு ஒன்று எழுதி தருவார். எழுதி தருவா மாட்டாங்களா? அதை கொண்டு போய் கடையில் கொடுத்துட்டு அவங்க சிறப்பு கொடுப்பாங்க. அதை வாங்கி கொண்டு கொடுத்துருக்கோம். சில நேரத்தில் என்ன பண்ணுவோம்? நம்ம தான் புத்திசாலின்னு என்ன பண்ணுவோம்? டாக்டர்கிட்ட போனால் ஒரு 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா ஃபீஸ் வாங்கிறாரு. நம்மளே நேரடியாக அதே கடையில் போய் கேட்டு வாங்கிறேன்னு சொல்லி நேராக மெடிக்கல்ல போய் ஒரு சிறப்பு கொடுத்தா கொடுத்துருவாங்க, வாங்கி கொடுத்துருவோம். அதில் என்ன இருக்குன்னு தெரியுமா? இருக்காது ஆல்கஹால். கரெக்ட், சூப்பர். அதாவது அந்த சிறப்பு கொடுக்கறது ஒண்ணுதான். அந்த சிறப்பு குடிச்சா என்ன பண்ணும்? குழந்தை நம்மளா இருந்தாலும் தூங்கிடுவோம். சளி வெளியே வருமா? வராது. அப்ப என்ன ஆகும்? அந்த சளி உள்ள போய் சேர்ந்து பின்னால எதிர்காலத்தில் ஆஸ்மா, வீசிங் இது போல பெரிய டிபி இந்த மாதிரி பெரிய நோய்களை உண்டு பண்ணுவதற்கு பெரிய விஷயமாக அமைஞ்சிடும். இந்த காஃபி பாத்தீங்கன்னா உள்ள இருக்க அத்தனை சளியையும் வெளியே கொண்டுட்டு வந்துடும். ஆனதுனா கண்டங்கத்திரி, திப்பிலி, மிளகு, துளசியில தயார் பண்ணது. ஆகவே இந்த அற்புதமான ப்ராடக்ட் நம்ம கையில இருந்தும் நம்ம எடுக்காம இருக்கக்கூடாது. இந்த காலகட்டம் பனி சீசன், வீட்டுக்கு கண்டிப்பா இது இருக்கணும். ஓகேங்களா? அங்க கவர்மெண்ட்ல கொடுக்கறது மற்ற ஆங்கில மருத்துவத்துல கொடுக்கிற சிறப்பு பூரா ஆல்கஹால் தான் இருக்கு. அதுக்கு நேரா போய் டாஸ்மார்க்ல போய் ஒரு குவார்டர் வாங்கிட்டு வந்து ஒரு ஸ்பூனை ஊத்தி விட்டு தூங்க வச்சிடலாம். ரெண்டு ஒன்று தான். அது தப்ப செய்வோமா? அதை மறைமுகமா செய்ய வைக்கிறாங்க. அதான் காரணம். அதனால அதை இருக்காது. இந்த காஃபி சிறப்பு அவ்வளவு சிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட். பிளட் பியூரிஃபையர். இப்ப பாத்தீங்கன்னா டீ கடை, பெட்டி கடை மாதிரி டயாலிசிஸ் சென்டர் வந்துருச்சு. வந்துச்சா இல்லைங்களா? யாரா இருந்தாலும் உடனே இப்போ ரத்தம் சரியில்லை, ரத்தத்துல டெஸ்ட் இருக்கு, உடனே டயாலிசிஸ் சென்டர் போய் ரத்தத்தை பூரா எடுத்து பண்ணு அப்படின்னா அந்த டயாலிசிஸ் சென்டருக்கு போயிட்டு வந்தவங்க யாராங்க இருக்கீங்களா? அதை விட கொடுமை எதுவுமே கிடையாது. அப்படியே கையில குத்தி ஒரு பக்கம் ரத்தம் எடுத்துட்டே இருப்பான், அதை கிளீன் பண்ணி சொல்லி இன்னொரு பக்கம் இன்னொரு கையில குத்தி ஏத்திட்டு இருப்பான். ரொம்ப மிக கொடுமை. கொஞ்ச நாளைக்கு அப்படியே மாத்தி மாத்தி மாசம் கணக்கா செய்ய வைப்பாங்க. 3 மாசம் அல்லது 6 மாசம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வந்து அவங்களை நோக அடிச்சிருவாங்க.
ஆனால் இந்த பிளட் ஃப்ளூயிட் நீங்க எடுக்கிறப்போ அந்த விஷயமே தேவையில்லை. ரத்தத்தில் இருக்கக்கூடிய அத்தனை டஸ்ட்களையும் கிருமிகளையும் சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட் இந்த பிளட் பியூரிஃபையர். அடுத்து பாத்தீங்கன்னா யூரி+3. இது யூரின்ல கட்டி, அதாவது கல் இருக்கும் சில பேருக்கு. ஆண்களுக்கு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், உயிர் போயிட்டு உயிர் வந்துடும். ஐயோ எங்காவது வலி அந்த யூரின் வர பரவாயில்ல அந்த கல் அடைச்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து எங்கடா போய் நம்ம சூசைடே பண்ணிக்கலாம் போல இருக்கும். அந்த அளவுக்கு துடிச்சு போயிடுவாங்க. அந்த நீங்க ஆங்கில மருத்துவத்தில் இதற்கு வந்து தீர்வு என்ன அப்படின்னா, டிப்ஸை போட்டு அந்த உள்ளுக்குள்ள கெமிக்கல் இதெல்லாம் கொடுத்து அந்த இதை வெளியே கொண்டுட்டு வருவாங்க. ஆனால் 3 மாசமோ அல்லது 6 மாசமோ அல்லது 1 வருடத்திற்குள் மீண்டும் அங்கே கிட்னியில கல்லு வந்துடும். காரணம் என்னன்னா, மறுபடியும் அப்போ நம்ம டாக்டர்கிட்ட போவோம், மறுபடியும் செலவு பண்ணுவோம். ஆனால் இந்த யூரி+3 எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா, அந்த கல்லை கரைச்சி கட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டு அந்த யூரின் பாதைகளை அத்தனையும் வழுவழுப்பு தன்மை ஏற்படுத்தி விடும். மீண்டும் கல் என்பதே வராது. அவ்வளவு அருமையான ஹீமோகுளோபின் மனிதனுக்கு இன்னைக்கு ஆரோக்கியமான மனிதனுக்கு 12 இருந்து 16 HP ரத்தத்தினுடைய போஷாக்கு சத்து இருக்கணும், HP இருக்கணும். ஆனா இருக்கா அப்படின்னா ரொம்ப சந்தேகம். பாத்தீங்கன்னா 6, 7, 8, 9, 10 அப்படிதான் இருக்கும். ஆனால் இந்த இதுல வந்து டேப்லெட்டாவும் இருக்கு, லிக்விடாவும் இருக்கு. இந்த ஃபீலிங்கை நம்ம எடுக்கிறப்போ 1 மாசம் அல்லது 2 மாதம் 3 மாதம் எடுத்துட்டு மறுபடியும் டெஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லுவோம். சரியா இருந்துச்சு அப்படின்னா கரெக்டா இல்லைன்னா 3 மாசம் அவ்வளவு, அதுக்கு மேல எடுக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு அந்த ஆவரேஜினுடைய ஹீமோகுளோபின் HPயை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட் தான் இந்த ஃபீலிங் அயன். அடுத்து மேன் சக்தி மேன். பாத்தீங்கன்னா நரம்பு மண்டலம் சுருண்டு இருக்கும். மனிதனுக்கு உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை இயக்கக்கூடியது பூராமே நரம்பு மண்டலம் தான். இந்த நரம்பு மண்டலங்களை பக்காவாக இயக்கக்கூடியது, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நரம்பு மண்டலத்தை இயக்கக்கூடிய ஒரு அருமையான ப்ராடக்ட். அது இல்லாம திருமணமானவங்க இன்னைக்கு என்ன பண்றாங்க, ஆண்களுக்கு அவங்களுடைய விந்துல அணுக்கள் கம்மியா இருக்கும், அப்ப குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கும். அப்போ இந்த ப்ராடக்ட் என்ன சப்போர்ட் பண்ணுதுன்னா, நீண்டலா திருமணம் 5 வருஷம் 10 வருஷம் அப்படி இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்கும் இதை கொடுத்து நிறைய ரிசல்ட் எடுத்திருக்கோம். ரிசல்ட் எடுத்தா வந்து பேசுவாங்க பின்னால பாருங்க. இந்த மேன் சக்தி மேன் அவங்களுடைய கவுண்டை அதிகப்படுத்தி ஒரிஜினலா அவங்களுடைய குழந்தையை சுமக்கக்கூடிய அளவிற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ப்ராடக்ட் தான் மேன் சக்தி மேன். அடுத்து டைஃபா லைஃப். இத பாத்தீங்கன்னா சர்க்கரை நோய், சர்க்கரை நோய்க்கு நிரந்தரமான தீர்வு இருக்கிற ஆங்கில மருத்துவத்தில் யாராலையும் கொடுக்க முடியாது. முதல் 1 மாத்திரை, அப்புறம் 2 மாத்திரை, அப்புறம் 3 மாத்திரை, அப்புறம் இன்சுலின் போற ஸ்டேஜ் வந்துருவாங்க. இதுக்குள்ளார கிட்னி என்ன ஆகும், சட்னி ஆயிரும், கண்ணு பண்ணாயிரும், ஹார்ட் பீட் ஆயிரும், நரம்பு மண்டலம் கிரம்பு மண்டலமாக மாறிவிடும். அந்த மாதிரி தான் தயார் பண்றாங்க. ஆனா இது பாத்தீங்கன்னா எதை தயார் பண்றாங்கன்னா, நம்ம ப்ராடக்ட் அத்தனையும் உணவே மருந்து, மருந்தே உணவு. நம்ம என்னத்தை சாப்பிடுறோமோ அதை தான் மூலிகையோட சேர்த்து கொடுக்குறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. இந்த இதில் பாத்தீங்கன்னா பூண்டு எடுத்துக்கிறோமா இல்லையா, நம்ம அடிக்கடி பட்டை சேர்த்துக்கிறோமா, சிறு பாகக்காய், முட்டைகோஸ், வேப்பங்குழந்து, யானை எலின்னு ஒரு மூலிகை அதோட சேர்ந்து தயார் பண்ணி கொடுக்குறாங்க. இத நீங்க எப்பவுமே சர்க்கரை நோய்க்கு கையில குத்தி பார்க்கிறது, அடுத்து இந்த வெயில இருந்து ரத்தத்தை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கிறது, சாப்பிட்றதுக்கு முன்னால ஒரு டெஸ்ட், சாப்பிட்றதுக்கு அப்புறம் ஒரு டெஸ்ட், இதை எல்லாமே உங்ககிட்ட பணம் கொடுக்குற வேலை தான் நடந்துட்டு இருக்கு. இதான் உண்மை. என்ன பண்ணணும்னா HbA1c ஒரு டெஸ்ட் இருக்கு. 3 மாதம் அதாவது 90 நாளைக்கு ஆவரேஜா நம்ம எடுக்கிற அணையிலிருந்து பின்னால 90 நாளைக்கு சர்க்கரையினுடைய அளவை கொடுக்கும். சர்க்கரையில 3 விதமான ஸ்டேஜ் இருக்கு. 5.25 to 6 இருந்தா நமக்கு சர்க்கரையே இல்லை. என்னங்க, சர்க்கரையே இல்ல. 6 to 8, 8 to 10, 10 to 12 என்ற 3 ஸ்டேஜ் இருக்கு. 6 to 8 அப்படின்னா 8 மாசமும், 8 to 10னா 10 மாசமும்,
10 to 12னா மேக்ஸிமம் 1 வருடம். இதை எடுக்கிறப்போ இது என்ன பண்ணுனா, சர்க்கரை நோய் முதல்ல எதனால வருது அப்படின்னா, முதல்ல நான் சொன்னேன் பல கோடிக்கணக்கான செல்களால் ஆனதான் நம்முடைய மனித உடம்பு. அதே போல பல நூற்றுக்கணக்கான சுரப்பிகளால் ஆனதான் நம்முடைய உடம்பு. அப்போ கணையம் இன்சுலினை சுரக்கணும். அந்த கணையம் இன்சுலினை சுரக்கலைன்னா நமக்கு சர்க்கரை. ஓகேங்களா? அப்போ இது உள்ள போய் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கணையத்தை இன்சுலினை சுரக்க வைத்து விடும். கொதிக்கிறது அடங்கணும்னா எரியதை நிப்பாட்டிட்டா கொதிக்கிறது தானா அடங்கிடும். ஆங்கில மருத்துவத்திற்கும் இந்த ஆயுர்வேதத்துக்கும் உண்டான வித்தியாசத்தை நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். என்ன காரணம்னா, இப்போ அடுப்புல ஒரு பானையில பால் வைத்திருக்கோம். அந்த பாலை அடுப்பு பற்ற வச்சா பால் என்ன ஆகும்? பால் என்ன ஆகும்? பொங்கும். அப்ப ஊதா என்ன ஆகும்? உள்ள போயிடும். மறுபடியும் பொங்கி வரும். மறுபடியும் ஊதுனா உள்ள போயிடும். ஆங்கில மருத்துவம் பால்ல பொங்கி வரப்போ ஊதிக்கிட்டே இருக்க மாதிரிதான். ஆனால் ஆயுர்வேதம் எரியது கொதிக்காத நிக்கணும்னா எரியது நிப்பாட்டினா கொதிக்காத நின்றும் அல்லவா? அதே மாதிரி எந்த சுரப்பி சுரக்குலையோ அந்த சுரப்பியை சுரக்க வச்சுட்டா அந்த நோயிலிருந்து நம்ம விடுதலை அடைஞ்சிடலாம் இல்லையா? அததான் டைபா லைஃப் பண்ணி கொடுக்குது. அதுவே சர்க்கரை நோய்க்கு மிக உலகிலேயே சிறந்த மருத்துவம் டைபா லைஃப். அதே போல டைஹெல்த். நீங்க சர்க்கரைக்கு எப்படி ஒரு தடவை ஒரு மனிதனுக்கு சர்க்கரை வந்து விட்டால் வாழ்க்கை பூரா மருந்து சாப்பிட்டுட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொருக்கா அடிஷனலா உள்ள கட்டா வர அத்தனைக்கு சேர்த்து பைத்தியம் பண்ணிட்டே இருக்கும். அதே போல தைராய்டு. தைராய்டுல 2 விதமான தைராய்டு இருக்கு. ஒன்னு உடம்ப குண்டாகிட்டே வரும், ஒன்னு ஒல்லியாகிட்டே வரும். இப்போ 2 விதமான தைராய்டுக்கும் நம்ம தைஹெல்த் எடுக்கிறப்போ சப்போர்ட் பண்ணி கொடுத்துரும். இதுவும் சுரப்பி கோளாறு தான். அந்த சுரப்பியை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட். நீங்க ஆங்கில மருத்துவம் எடுத்தீங்கன்னா வாழ்நாள் பூரா சுகருக்கு எப்படி எடுக்கிறோமோ அதே போல தைராய்டுக்கும் வாழ்நாள் பூரா எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். உள்ள இருக்கிற ஒவ்வொரு உறுப்பா காலியாகிட்டே வரும். ஆகவே இந்த தைஹெல்த் எடுக்கிறப்போ நமக்கு அந்த தைராய்டு வந்து முழுமையாக வெளியே வந்துடலாம். உமன் கம்பெனியன் இது பெண்களின் கர்ப்பப்பையினுடைய கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட். 27 நாட்களுக்கு ஒரு முறை பெண்களுக்கு பீரியட் வரணும், கெத்தரட்டம் வெளியே வரணும். இறைவன் அமைத்த உடம்பு தான். ஆண்களுக்கு இது கிடையாது. ஆண்கள் ஒரு உயிரை சுமக்க முடியாது, பெண்கள் மட்டும்தான் ஒரு உயிரை சுமக்க முடியும். அதுக்கு காரணம் கர்ப்பப்பை. அந்த கர்ப்பப்பை கெட்ட ரத்தங்களா வெளியே வந்துடும். 27 நாட்களுக்கு ஒரு முறை வந்துடணும். 25ஆம் நாள் வந்தாலும் கர்ப்பப்பையில பிரச்சனை ஆரம்பம்னு அர்த்தம். 28, 29 நாள் தள்ளி போனாலும் கர்ப்பப்பையில பிரச்சனை வந்துருச்சு, ஆரம்பமாயிடுச்சுன்னு அர்த்தம். அதே போல பீரியட் டயத்துல அடிவயிறு வலி ஏற்பட்டாலும் கர்ப்பப்பையில பிரச்சனை ஆரம்பம்னு அர்த்தம். நல்லா தெரிஞ்சுக்கணும். எல்லாம் நீங்க வழக்கமா சொல்லணும். அப்போ இந்த உமன் கம்பெனி எடுக்கிறப்ப 3 to 6 மாசம் நீங்கள் இதை எடுக்கிறப்போ உங்களுக்கு இந்த பீரியட் பிரச்சனை சம்பந்தமாக கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனை அத்தனைக்கும் முழுமையான விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ப்ராடக்ட் தான் உமன் கம்பெனி. அடுத்து இதை சொல்லி ஆகும். சோப்பு பத்தி சொல்லலாமா? கொஞ்சம் காமெடியா இருக்கும். ஆனா இதை திட்டக்கூடாது, அடிக்க வரக்கூடாது. சில விஷயம்லாம் சொல்றப்ப புதுசா வந்தவங்க மட்டும் கை தூக்குங்க. இன்னைக்கு தான் புதுசா டிஸ்ட்ரிபியூட்டர். ரைட். சரி. வீட்டில் என்ன சோப்பு போட்டு குளிக்கிறீங்க? கடலமாவு. நீங்க நேச்சர் பவர். அப்புறம் நீங்க கடலமாவு தச்சுட்டீங்களா? உங்களுக்கு பொட்டிச்சலி நிறைய இருக்கு. நீங்க சார் சிந்தால். சூப்பர். ஹமாம் யாரு? ஹமாம். சூப்பர். ஹமாம், சிந்தால், லக்ஸ். சினிமா நட்சத்திரத்தின் அழகு சோப்பு எது? லக்ஸ். அதை போட்டு குளிச்சோமா நம்மள சினிமா ஸ்டார்னே ஆயிரம் விளம்பரம் பண்றோம் இல்லைங்களா? நீங்க வீட்டுல போய் இதுவரை இந்த சோப்ல சின்னதா எழுதிருக்கும். அதை படிச்சு பாத்தீங்களா? யாராச்சும் படிச்சு பார்த்தீங்களா? இப்ப நாங்க சொல்றது எல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு தெரிஞ்சு இருக்கு. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். வீட்டுல போனோம்னா உங்க சினிமா நட்சத்திர அழகு சோப்பான லக்ஸ், சிந்தால், மெடிமிக்ஸ், பவர் எல்லா சோப்பையும் வாங்கி அதுல கீழே எழுதிருப்பான். நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா என்ன சோப்பு போட்டுருப்பா தெரியுமா? டாய்லெட் சோப். என்ன சோப்பு? டாய்லெட் சோப் என்ன அர்த்தம்? கக்கூஸ் கழுவுற சோப்பதா? என்ன சோப்பு? கக்கூஸ் கழுவுற சோப்பதா விளம்பரப்படுத்தி நம்மள குடிக்க வைக்கலாம். எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். நானும் இந்த கம்பெனி ப்ராடக்ட் கம்பெனி வந்து சேர முடியாதையும் இல்ல வந்து ஜாயின் பண்ண முன்னால ஹமாம்
வேப்பந்தலை எல்லாம் போட்டுருந்தான். நம்ம சாமி ஆத்தா அப்படி போடுறாள். நம்ம வேப்பந்தலை போட்டோம்னா ரைட்டா ஆத்தால குத்தா நமக்கு வேப்பந்தலை இந்த சோப்பு சிறந்த சோப்பு அப்படின்னு எடுத்து, அதுவும் எனக்கு வந்து லேடிஸ் சொல்றதுக்கு முன்னால அப்பதான் ஒரு ஆஃபர் வேற கொடுத்தான். 3 சோப்பு வாங்கினா இன்னொரு சோப்பு ஃப்ரீ அப்படின்னு சொல்லி கொடுத்தான். ரைட்டா இதான் சரியான சமயம் சொல்லி நான் 3 மாசம் சேர்ந்த கொண்டு வாங்கி வச்சிட்டேன். அப்புறம் இதை போய் உங்களை மாதிரி மீட்டிங் வந்து உட்காந்த உடனே அட பாவி கக்கூஸ் கலர் சோப்பையா அப்படி வாங்கி வச்சோம், அட பாவிகளா அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் அதான் கக்கூஸ் கலர் லெட்டின் ரூம்ல கூட வச்சுட்டேன். சோப்பெல்லாம் எடுத்து படிச்சு பார்த்தா டாய்லெட் சோப்புன்னு. அட கொலகாரங்களா விளம்பரப்படுத்தி இப்ப எங்களை கக்கூஸ் கலர் சோப்பை வச்சு கழிச்சு இல்லைன்னா கக்கூஸ் பேசுறது மாதிரியா இருக்கு நம்ம மூஞ்சி அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு திட்டிட்டு அதுக்கப்புறம் தான் இதை எடுத்தோம். இதுல பாத்தீங்கன்னா லக்ஸரி பார் அப்படின்னு இருக்கும். லக்ஸரி பார்னா எப்படி இருக்கும்? அந்த சினிமா ஸ்டாரை விட அருமையா ஆக்கிடும். மூஞ்சி நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்குல்ல? அப்ப நான் இதெல்லாம் போட்டு குளிக்கலாம் நல்லா இருக்கேன், நீங்க இதெல்லாம் போட்டு குடிச்சா நீங்க நல்லா இருக்க முடியும். ஓகே, அதனால இந்த சோப்பை இதுல 5 ஃபிளேவர் இருக்கு. 5ல உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்து யூஸ் பண்ணி பாருங்க, பெஸ்டா இருக்கும், நீங்களும் பெஸ்டா இருப்பீங்க. அடுத்து இதுதான் யாரும் திட்டக்கூடாது, இது லேடிஸ் தான் கேட்பேன், கேள்வி கரெக்டா சொல்லணும். அதே மாதிரி புதுசா வந்தவங்களுக்கு தான் மட்டும்தான் அது சலுகை. கோல்கேட், பெப்சோடென்ட், க்ளோஸ்அப் இதெல்லாம் யார் போடுறாரு? கை தூக்குங்க. கை தூக்க முடியாது, உஷார் ஆயிட்டீங்களா? நம்மள ஏதாவது சொல்ல போறேன், தைரியமா தூக்குங்க. உங்களுக்கு ஒரு ரகசியம், இதை பத்தி ரகசியம் தெரியுமா வேணாமா? தெரியுமா? அப்ப யாரும் கை தூக்குனா நான் சொல்லி வேணாம் வச்சிருவேன். கோல்கேட், பெப்சோடென்ட், க்ளோஸ்அப் போடுறது யாராவது கை யாருமே இல்லையா? அப்ப தேவையில்லை. வெரி குட், அவங்களுக்கு பாராட்டு கொடுங்க. கோல்கேட், பெப்சோடென்ட், க்ளோஸ்அப் இதெல்லாம் போட்டவங்களுக்கு அடுத்த கேள்வி என்ன கேட்பேன்னா, நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? கோல்கேட்டா? சரி, என்னை திட்டக்கூடாது, அடிக்க விடக்கூடாது, தூரம் பண்ணி இருக்கிறேன் நான். ஒரு நாளைக்கு எத்தனை சிகரெட் குடிக்கிறீங்க? அடிச்சிடக்கூடாது, குடிக்க முடியல. நீங்க நல்லவங்க தான், 19 தெரியுது. ஆனால் ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 சிகரெட் குடித்ததற்கு சமம். தெரிஞ்சுக்கோங்க. காரணம் என்ன? அது நுர வருதல்ல. நுர வருவதற்கு என்ன சேர்க்கணும்னா நிக்கோடின் சேர்க்கணும். சிகரெட் புகை பிடிச்சா நமக்கு அந்த நிக்கோடின் புகை பஞ்சில் அடையும் பார்த்துருக்கீங்களா? அந்த நிக்கோடின் சேர்த்தாதான் நுர வரும். அப்ப நம்மளை அறியாமலேயே சிகரெட் குடிக்க வச்சுட்டானா இல்லையா? தெரிஞ்சிட்டீங்களா? அப்ப தொடுங்கிற அனுப்பிட்டாரா? பாப்பா கூட கை தட்டிடுச்சு, நீங்க கை தட்ட மாட்டீங்க. அப்போ இந்த நம்ம ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஹெர்பல், நமக்கு மிக அருமையான ஒரு ப்ராடக்ட். உண்மையிலேயே வந்து வாய் சம்பந்த, ஈறு, பல்லு சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் நிரந்தரமான ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஹெர்பல் பேஸ்ட் தான். இதை எடுத்துக்கோங்க, நல்லா இருக்கும். அடுத்து இதுல இன்னொரு ரகசியம் சொல்ல மறந்துட்டேன், அதையும் சொல்லிடுறேன். இந்த கோல்கேட், பெப்சோடென்ட், க்ளோஸ்அப் போடுறீங்களா, அவங்க அத்தனை பேரும் காலையில எத்தனை மணிக்கு மேடம் எழுந்திருப்பீங்க? 6 மணிக்கு, 4 மணிக்கு. வெரி குட். ஒரு 3:30 மணிக்கு உங்களுக்கு இந்த யார் உங்களை அழைச்சிட்டு வந்தாங்க? இங்க நீங்க சார் வீட்டுக்கு வரான்னு வச்சுக்க, ஒரு 3:30 மணிக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு வராரு. வாயை கொப்பிக்காம கதை திறந்து வாங்க சார் கூப்பிட்டீங்களா? வந்த வழியை பார்த்து திரும்பி ஓடியா போயிடுவாரு. நான் தான் அந்த தான். அதனால நம்ம ப்ராடக்ட் எடுக்கிறப்போ நான்லாம் கிட்டத்தட்ட வாயை கொப்பளிக்காம யார வேணாலும் வாங்கன்னு சொல்ல முடியும். காரணம் பயந்து ஓட மாட்டாங்க. காரணம் வாய் நாராது, என்ன செய்யாது, அவ்வளவு விஷயம் இருக்கு. என்ன சொல்லணும்னு வச்சுங்க, எனக்கு இந்த ப்ராடக்ட் பத்தி சொல்லணும்னா 2 நாள் ஆகும். ஓட்டிடலாமா? 2 நாள் ஓட்டலாமா? வீட்டுக்கு போகணுமா? சரி. அதனால இவ்வளவு அற்புதமான ப்ராடக்ட் இருக்கிறப்போ இந்த கம்பெனி விஷயத்தை நம்ம இதுல உள்ள ஜாயின் பண்ணி செய்யணுமா வேண்டாமா? அவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு இருக்கு. அடுத்து இதை சொல்லிடலாம். ஸ்பைன்லா கோல்டு, இது பாத்தீங்கன்னா யார் அழுவுறது? இந்த வழியா ஒடியா அந்த மிட்டாய் குடு குடுப்பா குடு குடுப்பா குடு 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 குடு. ஏய் சிரிச்சாயா, வெரி குட். ஸ்பைன்லா கோல்டு அப்படின்னா நன்னீர் பாசியில் செய்யப்பட்டது. ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு 3 வேளை நம்ம சாப்பிட்டாலும் என்ன சத்து நமக்கு கிடைக்குமோ அத்தனை சத்தும் ஒரே ஒரு இணை உணவு மாத்திரையில சரி பண்ணிக்கக்கூடிய அருமையான ஒரு ப்ராடக்ட் தான் ஸ்பைன்லா கோல்டு. நான் சொல்லி முடிச்சிடறேன். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கூந்தல் அழகா இருக்கணும்ல, ஏன்னா ஏற்கனவே திருவிழா படத்துல கூட வந்துருச்சு அது கூந்தல் சம்பந்தமா.
பெண்களுக்கு இயற்கையாகவே கூந்தல் மனம் இருக்கிறதா அல்லது செயற்கையான மனம் வந்து பார்த்திருக்கீங்களா இல்லையா? அந்த படத்தை பார்த்திருக்கீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இதை எடுக்கிறப்போ அவ்வளவு அருமையான உங்களுக்கு இளநரை, முடி சம்பந்தப்பட்ட பொடுகு, முடி சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு அற்புதமான ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய மகாராஜ் பிரிஞ்சாயில் தான் சிறப்பை தரக்கூடிய அருமையான ஒரு ப்ராடக்ட். அடுத்து அடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பெண்கள்கிட்டையும் கண்டிப்பா இருக்கும் பீரியட் டயத்துல நம்ம கண்டதை வெஸ்பர் அது இது கண்டதை நம்ம யூஸ் பண்றோம். அதனால என்ன ஆகும்னா நம்ம அந்த பீடிங் ஆகிற ரத்தம் பூரா கொஞ்ச நேரத்தில் அப்படியே நம்ம எடுக்காம இருந்தோம், அந்த பேடை எடுக்காம இருந்தோம்னா அது அப்படியே ரீசர்க்கிள் ஆகி உள்ள போயிடும். நிறைய பேர் தெரியறது இல்லை. உள்ள போய் என்ன பண்ணும்னா அதுதான் பின்னால கர்ப்பப்பையிலுடைய பெரிய வலிகளையும் பெரிய பிரச்சனைகளையும் நீர் கட்டி அது சம்பந்தப்பட்ட கட்டி கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு காரணமாக அமையக்கூடியதான். இப்ப வெளியெல்லாம் அது சம்பந்தம் அது மாதிரி தான் வித்துட்டு இருக்காங்க. ஆனா இது மிக மிக அருமையான ஒரு ப்ராடக்ட். எல்லாம் கம்ப்ளீட்டா ஆயுர்வேதம். இதை பாத்தீங்கன்னா அந்த ரத்தம் வெளியே ஒரு சொட்டு வராது. பீரியட் டயத்துல பக்கத்துல இருக்கவங்களுக்கு அந்த ஸ்மெல் வரும், கெட்ட வாடை அடிக்கும். அந்த வாடை கூட வராது. கம்ப்ளீட்டா ட்ரை பண்ணி அருமையான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. இது பெண்களுக்காக கொடுக்கப்பட்டது. கண்டிப்பாக இதை எடுத்து இங்க ஒரு மேடம் இருக்காங்களே, இங்க வந்துருக்காங்களா அவங்க, இது அதிகமா வித்து இங்க இருக்காங்களா, வராங்களா, அடுத்து வருவாங்க. அங்க இருக்காங்க, அவங்க வருவாங்க. தனியா ஸ்பெஷலா கூட்டா வருவாங்க. இப்ப கும்பலை கூட்ட வர மாட்டாங்க, தனியா கூட்டுவாங்க. அவங்க இதை மட்டும் தனியா எத்தனை 1.5 லட்சம் வாங்க, 2 லட்சமா, எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணீங்க? 75 75,000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிருக்காங்க. அவங்க மட்டும் பெரிய காப்பி. அவ்வளவு விஷயம் இருக்கு. மோனோ லைஃப் இது பாத்தீங்கன்னா உடம்புல ரொம்ப குண்டா இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், கெட்ட கொழுப்புகள் அதிகமாக சேர்க்கையினால உடம்பு பருமனாயிரும், தொப்பை இருக்கும். என் தொப்பையெல்லாம் குறைக்கிறதா எடுத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் தான் இருக்கு, ரொம்ப இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு அது எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா புதுசா ஒரு ப்ராடக்ட் லேச் ஆச்சுனாவே நாங்க தான் டெஸ்ட் பீஸ், நாங்க தான் எடுத்துக்குவோம். ஏன்னா மற்றவங்க நம்ம தான் முத காமிக்கணும், அதனால நம்ம தான் முதல் எடுக்கணும். அதனால இதுல பாத்தீங்கன்னா சிகப்பு ஆரஞ்சு என்ன கலர்ல இருக்கும், உள்ளுக்குள்ள ஆரஞ்சு கலர்ல இருக்கும், அது பேர் தான் ஆரஞ்சு. இது மேல மட்டும் தோல் மட்டும் தான் ஆரஞ்சு கலர்ல இருக்கும், உள்ள இருக்கிற அந்த திசுக்கள் பூராவே சிகப்பு கலர்ல தான் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கும். அதே போல நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புகளை எல்லாம் வெளியே தள்ளி உடம்பு ரொம்ப குண்டா இருக்கிறவங்க, தொப்பையா இருக்கிறவங்க, ஸ்லிம்மா ஆகணும் யாரெல்லாம் விரும்புறீங்களோ, அழகா ஆகணும் யாரெல்லாம் விரும்புறீங்களோ, பெல்ட் போட்டா கீழே இறங்க கூடாது யாரெல்லாம் விரும்புறீங்களோ அவங்க அத்தனை பேர் இதை எடுத்து ஸ்லிம் ஆயிடலாம். அடுத்து லிவாகன். மனிதனுடைய உடம்புல இதயம், மூளை, அதற்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு இருக்குது. என்ன தெரியுமா? இருக்காது, லிவர். நம்ம சாப்பிட சாப்பாடு அத்தனையும் செரித்து அதையெல்லாம் பிரித்து செக்ஷன் வாரியா பிரிச்சு எங்கெங்க அனுப்பணுமோ அங்கங்க அனுப்பக்கூடிய ஒரு அற்புதமான வேலையை செய்யக்கூடிய முக்கியமான உறுப்பு லிவர். அந்த லிவர் பாத்தீங்கன்னா அதிகமா குடிபோதையில் இருக்கவங்க பாத்தீங்கன்னா அந்த லிவர் கெட்டு போயிடும். அதே போல மஞ்சள் காமாலையால் நிறைய பாதிச்சிருப்பாங்க. அதுக்கு வந்துச்சுன்னா அது சொல்லும், எப்படி சொல்லும்னா, மனிதா ஓவரா டேஸ்டா இருக்குன்னு பஜ்ஜி நல்லா காரமா சுவையா வீட்டுக்காரங்க போட்டு கொடுக்காங்க சொல்லி 4 நிப்பாட்டுறா, அதுக்கு மேல தின்னா என்னால செரிச்சு அனுப்ப முடியல, நீ பாட்டுக்கு நாக்கு ருசியா இருக்கு கேட்க நீ பாட்டு தின்னு தள்ளிக்கிட்டே இருக்கிறியே, நான் எப்படி சுமக்கிறது? கேட்குமா கேட்காதா? ஆனா நம்ம கேட்கிறோமா? டேஸ்டா இருந்துச்சுன்னா கட்டு பாத்துக்கலாம், என்ன வேணா நல்லதா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கட்டிட்டு இருக்கோம். அது பூராவே பின்னால நமக்கு பெரிய தொல்லை கொடுத்துரும். அது போல லிவர் சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு அற்புதமான ப்ராடக்ட் தான், அதை சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட் தான் லிவாகைன். ஆக அது போல பாத்தீங்கன்னா டீ தூள், இப்ப நம்ம குடிக்கிற அத்தனை டீ தூள் பாத்தீங்கன்னா டஸ்ட் டீ தூள் தான். டஸ்ட் என்ன அர்த்தம்?
குப்பை அந்த தான் கொடுத்துட்டு இருக்கான். ஆனா எல்லாம் ஒரிஜினல் டீ தூள் இருக்கு. அதே போல லெட்டின் கிளீனர், ஹேண்ட் வாஷ், பாத்ரூம் கிளீனர், அதே போல உங்களுக்கு வீட்டுல வந்து பாத்திரம் கழுவுற லிக்விட் வரையிலும் எல்லாமே கெமிக்கல் தான். அதாவது உங்களுக்கு வந்து லெட்டின் தரை துவைக்கிறது, துணி துவைக்கிறது, பாத்ரூம்ல வந்து கிளீன் பண்றது, கண்ணாடி கிளீன் பண்றது, பாத்திரம் விளக்குறது எல்லாமே நமக்கு கெமிக்கலை தான் இப்ப கொடுத்துட்டு இருக்கோம் மக்களுக்கு. அது அத்தனையும் வித்தவுட் கெமிக்கலான ப்ராடக்ட் நம்ம கம்பெனில இருக்கு. அதை தான் எடுத்துக்கலாம். இந்த கிரீம் சம்பந்தமா ஒருத்தருக்கு சொல்லலை, ஏன்னா நிறைய இங்க அழகா இருக்காங்க, அவங்களாம் அதை எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது பாத்தீங்கன்னா டே கிரீம். டே ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா, பகல்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குன்னு வச்சுங்க, போனோமா நம்ம குடும்பம் சொந்த பந்தம்லாம் இருக்கிற இடத்துக்கு போறப்போ நூற்றுக்கணக்கான பேர் இருப்பாங்க. அந்த நூற்றுக்கணக்கான பேர்த்து போட்டோ நிறைய பேர்த்த பிடிப்பாங்களா? அப்ப நம்ம மூஞ்சி மட்டும் தனியா தெரியணும்னு சொல்லி நல்லா மேக்கப் பண்ணிட்டு போவோம். ஆனா கொஞ்ச நேரம் அங்க உட்காந்துட்டு ஃபங்க்ஷன் நடந்து முடிச்சு போகக்கூடாது, அங்க பூராமே வேத்து பூத்து எல்லாம் கலைஞ்சு போயிடும். அப்போ டே கிரீம்ல பூரா இதை எடுத்து இந்த கிரீம் அப்ளை பண்ணிட்டு போனீங்கன்னா பாத்தீங்கன்னா நீங்க மட்டும் தனியே தெரிவிங்க. பொண்ணோட பண்ணினீங்கன்னா நீங்க தான் பொண்ணாவீங்க, பொண்ணு பண்ணாதான் தெரியும். அவ்வளவு அழகா டே கிரீமுக்கு இதை யூஸ் பண்ணீங்கன்னா டே ஃபங்க்ஷன் பூரா நல்லா இருக்கும். அதே போல நைட் கிரீம் இருக்கு. நைட் ஃபங்க்ஷன் அப்படின்னா இதை நம்ம எடுக்கிறப்போ நைட் வந்து நம்ம ஃபேஸ் மட்டும் தனியா தெரியும், சினிமா ஸ்டார் மாதிரி தனியா தெரியும். அவ்வளவு அற்புதமான ப்ராடக்ட். அது மாதிரி கிரீம் எல்லாம் நிறைய இருக்குது. அண்டரை ஜெயில் அது போல இருக்கு. ஃப்ளோ 37 இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இருமல், காய்ச்சல், சளி எல்லாத்துக்கும் வந்துடும். இப்போ மனிதனுடைய சென்டிகிரேட் வந்து பாத்தீங்கன்னா 37 தான் இருக்கும். வெப்பம் அவ்வளவுதான் இருக்கும். அதுக்கு மேல போட்டாலும் அதிகமா காய்ச்சல் வந்துச்சுன்னு அர்த்தம். அது கீழே வந்துச்சுன்னா குளிர் காய்ச்சல் வந்து அர்த்தம். அப்படிங்கிறப்போ இந்த ஃப்ளோ 37 நீங்க எடுக்கிறப்போ காய்ச்சலுக்கு அருமையான ஒரு உங்களுக்கு காய்ச்சல் அப்புறம் எவ்வளவு பெரிய வைரஸ் காய்ச்சல் வந்தாலும் சரி பண்ணி கொடுத்துரும். அதாவது நம்ம மனிதன் படைத்த உடம்பு பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட உடம்புனா, வெளியே இருந்து ஃபேக்டரியாக்கள் ஏதாவது நம்ம எல்லா பக்கமும் போறோம், ஃபேக்டரியாக்கள் ஏதாவது வந்து நம்ம தாக்குச்சுன்னா நமக்கு அந்த ஃபேக்டரியா உள்ள புகுந்து நமக்கு பெரிய நோய்களை உண்டு பண்ணி கொடுக்கும். அப்போ மனிதன் எப்படி இறைவன் எப்படி படுத்திருக்காருன்னா, நம்ம உடம்பே சூடாகி அந்த பாக்டீரியாவை அழிக்கக்கூடிய பெரிய சக்தியான அந்த அடிப்படையா தான் நம்ம உடம்பு படைச்சிருக்காரு. அப்போ ஒரு நாள் 2 நாள் உடம்பு சூடாச்சுன்னா டாக்டர்கிட்ட போக கூடாது. நம்ம என்ன பண்றோம், லேசா காய்ச்சல் அடிச்சுன்னா சூடாச்சுனாவே காய்ச்சல் சொல்லி டாக்டர்கிட்ட போயிடும். ஊசி போறாரு, மருந்து மாத்திரை கொடுக்குறாரு. அவர் கொடுக்குற மருந்து மாத்திரை சாப்பிட்றப்ப உள்ள இருக்க நிறைய விஷயத்தை காலி பண்ணிடும். அது வேற விஷயம். காய்ச்சல் சரியாயிடும். அப்போ இந்த பாக்டீரியா உள்ளுக்குள்ளே இருக்கும். பாக்டீரியா அது வந்த வேலையை அது செஞ்சிடும். அப்போ நமக்கு ஒரு பெரிய நோய் கொடுத்துரும். அப்போ இந்த ஃப்ளோ 37 எடுக்கிறப்போ என்ன ஆகுனா, இது வந்து எவ்வளவு பெரிய வைரஸ் காய்ச்சலாலும் சரியாயிடும். அதே போல அந்த பாக்டீரியாவையும் நமக்கு கெடுதல் செய்யக்கூடிய அத்தனை பாக்டீரியாவும் அழிச்சு நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு அருமையான ப்ராடக்டா காய்ச்சல் காலத்துல இதை எடுத்துக்கங்க, சிறப்பா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா நாங்க நிறைய ரிசல்ட் எடுத்துக்கோம். அதை மட்டும் சரியா சொல்லிடுறேன். அதாவது கேன்சர் நோயெல்லாம் சரி பண்ணி கொடுத்துருவோம். நான் முதல்ல உள்ளுக்கு கம்பெனிக்குள்ள வர்றதுக்கு காரணமே கேன்சர் தான். எனக்கு அதாவது நான் வந்து 27 வருஷமாக மக்கள் சேவையே மகேசன் சேவைன்னு செஞ்சுட்டு இருந்தேன். அதனால நிறைய விஷயம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து மற்ற கோர்ட்டு, போலீஸு, ஒவ்வொரு பில்டிங், ஒவ்வொரு துறையிலும் என்னென்ன தவறு நடக்கும், என்ன செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும் அனுபவத்தினால. அப்போ கேன்சர் அது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு. பார்த்தீங்கன்னா 3 மாசம் 2 மாசம் கொடுத்துருக்காவது அடையாள கேன்சர் நான் கூட்டிட்டு போவேன். அந்த கேன்சர்ல பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் வந்து 4 இருக்கு. 1, 2, 3, 4 4 ஸ்டேஜ் இருக்கு. 1, 2னா தான் காப்பாற்றவே முடியும். 3னா செலவு பண்ணி தள்ளி போடலாம். ஸ்டேஜ் 4னா தேதியை குறித்து கையில் கொடுத்துருவாங்க. நான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் கூட்டிட்டு போயிருக்கேன். என்னுடைய அத்தை சத்தியமத்தில் இருக்காங்க. அவங்க வில்லேஜ் ஹெல்த் நர்ஸாக இருந்தாங்க. விஹெச்என்ஆ இருந்து ரிட்டைர்மெண்ட் ஆனவங்க. அவங்களுக்கு கேன்சர். என்னுடைய குழந்தை அங்கேருந்து ஃபோன் பண்ணப்போ நான் கேட்டேன், என்ன ஸ்டேஜ்லமா இருக்குன்னு கேட்டேன். 3ல இருந்து 4 கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படின்னாங்க. ஒரு பைசா கூட செலவு பண்ணாத காசை கூட பிடிக்கிட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. பண்ணாதன்னு கேட்கல. கொண்டு போய் கோவை ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்து 10 லட்ச ரூபாய் பிடிக்கிட்டு ஹீமோ இன்ஜெக்ஷன் பண்ணி முடியெல்லாம் கொட்டி போய் ரேடியோ ஷாக் கொடுத்து அப்படியே கருப்பா மெல்ட் ஆகி இன்னும் 30 நாளுக்குள்ள இறந்துருவாங்க, தூக்கிட்டு போயிட்டான். என்ன சொன்னாங்க, 30 நாளுக்குள்ள இறந்துருவாங்க, தூக்கிட்டு போக சொல்லப்பதான் இந்த ப்ராடக்ட் நம்ம லீடர் மூலியமா ஜாய்விசன் சாரும் சிவாதா மேடம் அவங்களும் இதை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. உங்ககிட்ட சொல்ற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. அப்போ ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் சரியாக சொல்லிட்டு இருக்கப்போ கேன்சர் சரியாகலாங்க சார், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம ஐடி போட்டு நீங்க ஜாயின் பண்ணினா உங்களுக்கு டிபி ரேட்ல கிடைச்சிரும் அப்படின்னு. நம்ம எங்க அத்தைக்கு கேன்சர் இருக்கு அப்படின்னா சரி இதை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி
எடுத்து கொடுக்க போனோம். ஜாயின் பண்ணியாச்சு, எடுத்து கொடுக்க போறோம். அந்த ஸ்டேஜ்ல என்ன ஸ்டேஜ் இருக்காங்க அப்படின்னா பிளட் யூரின் மோஷன். 72 வயசு அவங்களுக்கு. பிளட் யூரின் மோஷன் வந்துட்டே இருக்கு. பக்கத்திலே நிக்க முடியாது. அந்த பேட் ஸ்மெல் அடிச்சிட்டு இருந்துச்சு. அந்த நிலையில தான் இந்த ப்ராடக்ட் நம்ம கம்பெனியுடைய ப்ராடக்ட் எடுத்து கொடுத்தோம். பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துல இறந்துருவான்னு சொன்னார். 10 லட்சம் ரூபாய் இப்படிட்டு ஒரு மாசம் இறந்து சொன்ன அவங்களுக்கு இதை கொடுத்த உடனே 40 to 55 to 60 நாள் தான் எழுந்து அவங்களே லெட்டின் பாத்ரூம் போற அளவுக்கு தயாராயிட்டாங்க. சார் சொல்றப்ப சொன்னாங்க டெய்லி ஒவ்வொரு 95 கொடுக்க சொன்னார். டெய்லி ஒவ்வொன்று கொடுங்க அப்படின்னாரு. அந்த மாதிரி எப்படி 30 நாளுக்குள்ள சாக போகுது சொல்லிட்டாங்க டாக்டர். அடிச்சு விடுவாங்க அண்ணன் சத்த ஒன்னும் பிழைக்கலாம் இல்லை செத்துறோம். அதானே ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு. அப்போ சார் கிட்ட போகணும்னு நான் சொன்னேன். குழந்தையா கூப்பிட்டு காலையில 1, மத்தியானம் 1, நைட் 1 கொடு பார்த்துலாம் நம்ம ரிசல்ட் எடுத்துருவோம் தனியா அப்படின்னு கொடுத்து 1.5 வருஷம் தொடர்ந்து இந்த 95ம் இது சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட் எடுத்தாங்க. கேன்சர் நீல் அடுத்து இதை விட ஒரு பெரிய ரகசியம். 72 வயசு கிழவி 40 வயசு குமரியா மாறிட்டான். அதான் பெரிய விஷயம். நீங்கள் அனைவரும் வயசாயிடுச்சுன்னு யாருமே இங்க வருத்தப்பட வேண்டியதே இல்ல. எனக்கு என்ன வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? வேற சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க நீங்க மேடம், நீங்களே சொல்லுங்க. ஆரம்பத்தில் கரெக்டா எனக்கு வயசு சொல்லிட்டே இருக்கீங்க. சொல்லுங்க எனக்கு என்ன வயசு இருக்கும்? 35 இருக்குமா? ஆடி வந்தா 18 19 யார் சொல்லுது? சூப்பர். சொல்லுங்க மேடம், தோராயமா சொல்லுங்க. என்னப்பா ஒண்ணு படமா கேட்க மாட்டேன். சொல்லுங்க. தெரியலையா? சரி, யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியுதா? ஐயோ 70. ஐயோ ஏப்பா எல்லாருக்கும் பிடிக்கலையா? ரைட். எனக்கு காரணம் எனக்கு 59 வயசு. வருகிற 22/5 வந்தா 60. நான் 60ஆம் கல்யாணம் இங்க தான் வந்து பண்ண போறேன். எங்க தலைமையில தான் பண்ணுறேன். அதற்கு காரணம் நான் தினசரி காலையில எழுந்தவுடன் பிரஷ் பண்ணிடுவேன். கண்டிப்பா பிரஷ் பண்ணிட்டு 95 டெய்லி எடுத்துக்கிறேன். உங்களோட இளமையினுடைய ரகசியம் அதான். என்னுடைய இளமை ரகசியம் அதான். நீங்க யாரெல்லாம் இளமையா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ நோய் எல்லாம் 2வது. இதை டெய்லி எடுத்தீங்கன்னா என்றுமே 16ஆக வாழக்கூடியது. அவ்வளவு விஷயத்தை கொடுத்துரும். வாழலாமா? ஓகே. அதனால இவ்வளவு அற்புதமான ஒரு கம்பெனி கையில கிடைச்சிருக்கா இல்லையா? அப்போ இத நம்ம விடலாமா? விட்டா என்ன அர்த்தம்? கண்ணிருந்தும் குருடனாள் அப்படின்னு அர்த்தம். அதான் உண்மை. அப்போ அவ்வளவு விஷயம் இதெல்லாம் இன்னும் நிறைய இருக்கு. மேடம் சொன்ன விஷயங்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நான் நேரடியா நானும் எடுத்துக்கொண்டு என் குடும்பத்தினருக்கும் எடுத்து கொடுத்து நிறைய ரிசல்ட் நான் எடுத்திருக்கேன். அந்த விஷயம் இங்க இருந்தா தான் அதை பத்தி பேச முடியும். அவ்வளவு விஷயம் இருக்கு. ஆனா இங்க நேரம் கருதி எனக்கு இந்த அற்புதமான வாய்ப்பு கொடுத்ததுக்கும் நீங்கள் இவ்வளவு அருமையா இவ்வளவு விஷயத்தை பொறுமையா கேட்டுட்டு இருந்திருக்கும் மனமாக நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். ஜெய் ஹிந்த், ஜெய் மை எலெக்ஷன், ஜெய் ஆஸ்கார் அசோசியேட்.